I knew that Christianity was the truth because that's the only religion that the occult's afraid of. Okay, you gotta say it again, man. That's the only religion that the occult, these Luciferians, is afraid. That's the only religion they're afraid of. Because that's the only one that has power. It's the only one that has power. Buddha, the devil, is not afraid of Buddha. The devil's not afraid of Muhammad. He's not afraid of Krishna. And no disrespect to people, but they're not. It's a false religion, bro. So why would the devil be afraid of something that he created? Oh my gosh. You know what I'm saying? The gospel is the only thing that the devil couldn't create. I knew that Christianity was the truth because that's the only religion that the occult's afraid of. Okay, you gotta say it again, man. That's the only religion that the occult, these Luciferians, is afraid. That's the only religion they're afraid of. Because that's the only one that has power. இப்போ நீங்கள் பார்த்தீங்களே இந்த வீடியோவை, இதை ஒருத்தர் நேற்று எனக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காரு. அதாவது கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மதத்தில் இருக்கிற குறைகள், பைபிளில் இருக்கிற பொய்கள், இதெல்லாம் பற்றி யாராவது பேசினா அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பேய் பிசாசுகள் எல்லாம் நடுங்குது, அவருக்கு அந்த பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக அவங்க மதம் உண்மைன்னு காட்டுறதுக்கு விரும்புகிறாங்க. பில்லி சூனியம், ஏவல், செய்வினை இதையெல்லாம் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபம் பண்ணி நீக்க முடியுது. அதனால் அவர் ஜீவனுள்ள தேவன், அவருடைய பேருக்கு பேய் பிசாசுகளெல்லாம் பயப்படுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோவில் பேசினவரும் அதை தான் சொன்னார். அவர் சொல்கிறாரு, கிறிஸ்தவம் என்பது உண்மை அப்படின்னு எனக்கு தெரியும், ஏன்னா கிறிஸ்தவத்தை பார்த்து அக்கல்ஸ்லாம் பயப்படுறாங்க அப்படிங்கிறார். அக்கல்ஸ் அப்படின்னா பேய்களை வழிபாடு செய்கிறவர்கள், ஆவிகளை கட்டுப்படுத்துகின்ற கூட்டத்தினர். இந்த கூட்டம் கிறிஸ்தவத்தை கண்டு மட்டும்தான் பயப்படுறாங்களாம். அதனால கிறிஸ்தவம் மட்டும்தான் உண்மை அப்படிங்கிறார் இவர். கிறிஸ்தவங்க எப்படி ஒரு கோமாளித்தனமான நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று. அது மட்டும் இல்லை, பலவிதமான மூட நம்பிக்கைகளை தங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு பிற மதங்களை விட தாங்கள் சிறந்தவர்கள் அப்படின்னு கிறிஸ்தவங்க பெருமைப்பட்டுக்கிறதை நம்ம பார்க்க முடியுது. இவங்க மதம் உண்மைன்னு காட்டுறதுக்காக எவ்வளவு முட்டாள்தனமான விதங்களில் வாதம் செய்வாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் இவர் பேசுகிறது உறுதி பண்ணுது. இவர் சொல்கிறார், அக்கல்ஸ் கூட்டம் கிறிஸ்தவத்தை கண்டு மட்டும்தான் பயப்படுறாங்க, அதனால கிறிஸ்தவம் மட்டும்தான் உண்மைங்கிறார். யார் சொன்னால் அவங்க பயப்படுறாங்க அப்படின்னு? இந்த அக்கல்ஸ் கூட்டம் இருக்கிறாங்கல்ல, ஆவியை வழிபடுகின்ற, ஆவியை கட்டுப்படுத்துகின்ற அந்த கூட்டத்தினர், அவங்க யாரும் கிறிஸ்தவத்தை பார்த்து பயப்படுறது கிடையாது. கிறிஸ்டியன்ஸ் தான் அவங்கள பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் செய்வனை வச்சுட்டான், அவன் இவன் தகடு வச்சுட்டான் அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கிறது கிறிஸ்தவங்க தான். ஆவி என்னை பிடிச்சி கீழே தள்ளுது, நான் படியில் நடந்து வந்துகிட்டு இருக்கிறப்போ என்ன தள்ள பார்த்துச்சு பாஸ்டர் அப்படின்வாங்க. உடனே பாஸ்டர் தலையில் கை வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு ஆவியே வெளியே போனுவார். இந்த மாதிரி இவங்க தான் பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க அக்கல்ஸ் குரூப்புக்கு. அவன் எனக்கு செய்வனை வச்சுட்டான், இவன் எனக்கு தகடு வச்சுட்டான்னு இவங்க சொல்லுவாங்க. அதை எடுக்கிறதுக்காக பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார். உண்மையில் இந்த செய்வினை சூனியம் அப்படின்னு எதுவும் கிடையாது. இதையெல்லாம் இந்துக்கள் நம்புகிறாங்க. இந்துக்கள் மூட நம்பிக்கை உள்ளவர்கள், கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அப்படியே பரலோகத்தின் ஞானத்தை உடையவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க இந்துக்கள்கிட்ட இருக்கிற இந்த மூட நம்பிக்கைகள்லாம் பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. இந்துக்கள்கிட்ட இல்லாத பல மூட நம்பிக்கைகள் கிறிஸ்தவங்கிட்ட இருக்குது. அதை பற்றி வேறொரு வீடியோவில் பேசியிருக்கேன். அதாவது பைபிளை வாசித்து பைபிள் ரீதியாக பைபிளிலேருந்து கற்றுக்கிட்டு சில மூட நம்பிக்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மூட நம்பிக்கைகள் இந்துக்கள்கிட்ட கிடையாது. ஆனால் அது தவிர இந்துக்கள்கிட்ட இருக்கிற மூட நம்பிக்கைகளை கிறிஸ்தவங்க பின்பற்றுறாங்க. அதில் ஒன்று தான் இந்த பில்லி சூனியம், செய்வினை அப்படின்லாம் இருக்குது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்களே அது. இது எதுவும் உண்மை கிடையாது. இது எல்லாமே மனோரீதியான பிரச்சனைகள். எந்த சக்தியும் யாரையும் எதுவும் செய்கிறதில்ல. மனசில் பலவீனமாக இருக்கிறவங்க தான் தங்களுக்கு யாரோ செய்வினை செஞ்சிட்டதாக பயப்படுறாங்க. அந்த பயம்தான் சூனியம் மாதிரி செயல்படுது. பயம் இருந்துச்சுன்னா உனக்கு செய்வினை செஞ்சிட்டாங்கன்னு சொன்ன உடனே உடலில் பல பாதிப்புகள் ஏற்படும், கை காலெலாம் எடுத்துக்கும். இது மனோரீதியான பிரச்சனை. இந்த பயம் இருந்து இந்த மாதிரி பிரச்சனைகளோடு இருக்கிறவங்க யாராவது ஒரு சாமியார்ட்டையோ அல்லது பாஸ்டர்ட்டையோ போவாங்க. அப்போ அந்த சாமியார் ஏதாவது மந்திரத்தை சொல்லி செய்வினை நீங்கிருச்சுன்னு வரும். உடனே செய்வினை போயிடுச்சுன்னு நம்பிக்கை வந்துடும், உடம்பு சரியாயிடும். இதே மாதிரி இந்த பாஸ்டர்கள் கர்த்தர் உன் பிரச்சனையை நீக்கி விட்டார் அப்படின்னு சொன்ன உடனே செய்வினை சரியாயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்குவாங்க, உடம்பு சரியாயிடும். ஆனால் என்ன வேடிக்கைன்னா, பயம் இல்லாதவங்க கிட்ட உங்களுக்கு செய்வினை செஞ்சுட்டாங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கை காலெலாம் இழுக்காது. அவங்களுக்கு யாரும் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அப்போ இதில் அசுத்தாவின் செயல்பாடுகளும் கிடையாது, கர்த்தரின் வல்லமையும் கிடையாது. வெறும் மனோரீதியான பாதிப்புகள் தான். இதே மாதிரி மனோரீதியாக பாதிக்கப்பட்டவங்களை தான் கிறிஸ்தவ போதகர்கள் பேய் பிடித்தவர்கள் அப்படின்னு முத்திர குத்தி அலக்கழிக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினாலே உன்னை துரத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இல்லாத ஆவியெல்லாம் துரத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி நம்ம வேறொரு வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். நாத்திகர்களுக்கு யாராவது செய்வனை செய்கிறாங்களா? யாருமே செய்கிறதில்ல. ஏன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க அதை நம்ப மாட்டாங்க. அதாவது செய்வினை அப்படின்னு ஒன்று கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியும்.
அதனால் உனக்கு யாரோ செய்வினை செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அப்போ செய்வினை சூனியம் இதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறத அதன் மூலமாகவே நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது கிறிஸ்தவ பாஸ்டர்கள் நாங்கள் ஜெபம் பண்ணி செய்வினை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்து சாமியார்கள் ஏமாத்துற மாதிரி இவங்களையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, எப்படி பார்த்தாலும் இந்த அக்கல்ஸ் குரூப் இருக்கிறாங்கல்ல, ஆவியை கட்டுப்படுத்துகின்ற ஆவியை வழிபடுகின்ற அந்த கூட்டத்தினர், அந்த அக்கல்ஸ் கிறிஸ்தவத்தை பார்த்து பயப்படுறாங்க அப்படிங்கிறது மகா பெரிய போய். கிறிஸ்தவங்க தான் அவங்கள பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது, இவங்க சொல்கிற மாதிரி செய்வினை சூனியம் பிசாசு பிடிக்கிறது இதெல்லாம் உண்மை அப்படின்னா இந்த கிறிஸ்தவ பாஸ்டர்கள் அதையெல்லாம் நீக்கிறதுக்கு ஜெபம் பண்ணுறாங்கல்ல, இதே மாதிரி முஸ்லீம் இமாம்களும் அதே வேலையை செய்கிறாங்க. அவங்களும் செய்வினை எடுக்கிறாங்க, அவங்களும் பிசாசுகளை துரத்துறாங்க. அப்போ இஸ்லாமும் உண்மை அப்படின்னு கிறிஸ்தவங்க ஒத்துக்குவாங்களா? அக்கல்ஸ் கிறிஸ்தவத்தை கண்டு மட்டும்தான் பயப்படுறாங்க, அதனால் கிறிஸ்தவம் மட்டும்தான் உண்மைங்கிறாங்க. ஆனால் இவங்க செய்கிற அதே வேலையை, கிறிஸ்தவ பாஸ்டர்கள் செய்கிற அதே வேலையை முஸ்லீம் இமாம்கள் செய்கிறாங்க. இஸ்லாம்லையும் பேயை விரட்டுற ஆவியை விரட்டுற வேலையெல்லாம் நடக்குது. அப்போது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமாலாம் பேசி கிறிஸ்தவத்தை உண்மைன்னு காட்டுறதுக்கு இவங்க முயற்சி பண்ணுறாங்க பாருங்கள். இப்படி தான் காலங்காலமாக இவங்களுடைய மதத்தை மூட நம்பிக்கைகளின் அடிப்படையில் உருவாக்கி பரப்பியிருக்கிறாங்க. ஆனால் இவங்க இந்துக்களை மூட நம்பிக்கை உள்ளவங்க அப்படின்னு சொல்லி கேலி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.